வெல்கம் டு சினி தமிழ். நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி இதோட 16 டேஸ் ஆச்சு. 2022 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அப்போ நான் பெருசாக வீடியோ போடல. இந்த இயர் Jan 4லேருந்து தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். அதனால் Jan 4 லான்ச் டேட்டாக வச்சு 16 டேஸ் ஆச்சு. இந்த 16 டேஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதனால் நம்ம நியர்லி 50K வியூஸை தொட போகிறோம். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கலான்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து நாங்கள் 3 வீடியோஸ் போட போகிறோம். அந்த 3 வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்க ஏதாவது 1 பர்சன் நாங்கள் பிக் பண்ணி அவங்களுக்கு Jan 24 வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அதில் அவங்க கேட்குற மூவிக்கு அவங்க ஏரியாவில் ஒரு டிக்கெட் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் யார் வின் பண்ணுறான்னு. நம்ம சந்தானத்தோட சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் தான் தில்லுக்கு துட்டு. இப்போ இதோட அடுத்த மூவி அறிவிச்சிட்டாங்க. மூவி நேம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இதோட ப்ரொடியூசர் நம்ம ஆக்டர் ஆரியா. இதுவும் சக்ஸஸ்ஃபுல் மூவி ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டிடி நெக்ஸ்ட் லெவலோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் ராமோட நெக்ஸ்ட் மூவி தான் 7 கடல் 7 மலை. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. இது வழக்கமாக வர ராம் மூவி மாதிரி இல்லாமல் ஃபேண்டசி த்ரில்லராக எடுத்திருப்பாங்க போல். ட்ரெய்லர் எண்டில் படம் மார்ச் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவியோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது ரொமான்டிக் காமெடி மூவியாக எடுத்திருப்பாங்க போல். ஹரிபாஸ்கரும் லாஸ்ட் லெவலில் நடிச்சிருக்காங்க. மூவி January 24 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எஸ்.ஜே. சூர்யா நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம் மூவியை பார்த்துட்டு பாராட்டி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் படம் என்கேஜிங்காகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் யூனிக்காகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தனுஷ் டைரக்ஷனில் படம் வந்து February 21 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விடாமுயற்சியோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயிண்ட் வாங்கிட்டாங்க. ரெட் ஜெயிண்ட்டுங்கிறனால கன்ஃபார்ம் சோலோ ரிலீஸாக தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸை தமிழ்நாட்டில் பிடிச்சிருவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஓப்பனிங் நம்ம எதிர்பார்க்கலாம். படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சியான் விக்ரமோட வீர தீர சூரன் பார்ட் 2 வந்து March 28 ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. இதே சேம் டேட்டில் தான் ஜெயம் ரவியோட ஜீனி ரிலீஸ் ஆக போகிறதாவும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே பக்காவாக செட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி vs சியான் விக்ரம் கிளாஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம மோகன்லால் ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த்தில் ஃபேண்டசி அட்வென்ச்சராக வந்த படம் தான் பரோஸ். இப்போ இந்த படம் வந்து January 22 அதாவது கம்மிங் வெட்னஸ்டே வந்து ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ ஒரு போஸ்ட் விட்டு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி தமிழ் சேனலை. தேங்க்யூ.